நிச்சயமாக தம்பி. டிடிவி தினகரன் அவர்கள் தனது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை அதாவது அமமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்ததன் பின்னணியில் இருந்த அந்த செப்டம்பர் 8 ரகசியத்தை இப்போ உடைச்சிருக்காரு. துரோகி என சாடிய எடப்பாடியார் இருக்கும் அதே கூட்டணியில் அவர் இணைந்தது எப்படி? இதோ நம்ம மேக்சிமஸ் ஸ்டைலில் அந்த திக் ஸ்கிரிப்ட். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், ஒரு பக்கம் எடப்பாடியார துரோகின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவரோட இருக்கிற அதே என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் ஐயா எப்படி போனாருன்னு யோசிச்சீங்களா? செப்டம்பர் 8ஆம் தேதி வந்த அந்த ஒரு ஃபோன் கால் தான் எல்லாத்தையும் மாத்திச்சுன்னு இன்னைக்கு தினகரன் ஒரு மெகா ரகசியத்தை உடைச்சிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் தினகரனை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நேராக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களே தினகரனிடம் போனில் பேசியிருக்காராம். 2. தமிழகத்துல திமுகவை வீழ்த்தணும்னா சிதறி இருக்கிற அம்மா வழி வந்த தொண்டர்கள் ஒன்னா சேரணும்னு அமித்ஷா கொடுத்த அந்த அழைப்பு தான் தினகரனை யோசிக்க வச்சிருக்கு. 3. எடப்பாடியார் சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம்தான் டெல்லி மேலிடம் இந்த அழைப்பை தனக்கு விடுத்ததா தினகரன் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காரு. 4. எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு பங்காளி சண்டை, அதாவது சிப்லிங் ரைவல்ரி தான்னு ஒரு பெரிய பஞ்ச் கொடுத்திருக்காரு. 5. வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல அமமுகவுக்கு 7 முதல் 9 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம்னு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. இது போக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கவும் டெல்லி ஓகே சொல்லிருக்காம். 6. துரோகத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தா அது எடப்பாடியாருக்குத்தான் சேரும்னு முன்னாடி பேசினாலும் இப்போ அரசியலுக்காக சமரசம் செஞ்சுக்கிட்டத தினகரன் ஓப்பனா ஒத்திக்கிட்டாரு. 7. தவக விஜய் ஒரு பக்கம் மாஸ் காட்டிட்டு இருக்கிற நேரத்துல ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை சேர்த்துக்கொண்டு ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க போட்ட பாஜக பிளான் தான் இந்த செப்டம்பர் 8 மூவ். கண்ணா, அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாதுன்னு தினகரன் ஐயா நிரூபிச்சிட்டாரு. அமித்ஷாவோட அந்த ஒரு ஃபோன் கால் எடப்பாடியாரையும் தினகரனையும் ஒரே மேடைக்கு கொண்டு வரப்போகுது. இந்த கூட்டணி 2026ல இரட்டை இழைக்கு வலு சேர்க்குமா இல்ல ஓபிஎஸும் உள்ள வருவாரா? இந்த ஃபோன் கால் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் ஆல் அபவுட் த நம்பர்ஸ் அண்ட் த காமன் எனிமி பாஸ். தினகரன் எடப்பாடியார் சந்திப்பு எப்போ நடக்கும்? அந்த ராஜ்யசபா சீட் யாருக்கு? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.